திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே. ஹர மகாதேவா. தென்னாடுடைய குணமே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியான திருமேனி உமிழ்ந்தான மிகமிகவும் கையாரவனானே கடல் நாடும் மரப மல்லடியாயும் மலத்தோவும் அடியார்கள் புழமான விழியாயும் மலிதாய வினை கூட நினைக்கவே. தில்லை புத்த பெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பிற்பாதம் பணிந்து அடியவர்கள் மக்கள் பிற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே போன தடவை 17வது பாடல் நம்ம சிந்திச்சோம். அதிசயமான வடிவுடையார் அரவிந்தமெல்லாம் துதி சய ஆனன சுந்தரர் துணை ரதி பதி சயமானது அபசயமாக முன் பார்த்தவதும் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை ஒவ்வியதே என்பதாக அருமையான ஒரு பாடலாக இறைவன் எம்பெருமானுடைய இடபாகத்தை பெற்றவள் என்பதாக. அதுலயும் பாத்தீங்கன்னா அம்மைக்கு இறைவன் இடபாகம் கொடுத்திருக்கிறார் அப்படின்றது நம்முடைய சைவ மரபு, நம்முடைய சைவ மக்கள் எல்லாம் சொல்லக்கூடியது. இடபாகத்திலே வைத்திருக்கிறார், இடபாகத்தை கொண்டாள் அப்படின்னு. ஆனா சட்ட வழிபாட்டிலே இருக்கக்கூடிய அபிராமிப்பட்ட சதா காலமும் அம்மையை மட்டுமே வழிபடக்கூடியவர். அருணகிரி பெருமான் பாத்தீங்கன்னா முருகரை மட்டும்தான் வழிபடுவார். அந்த காப்பு செயல்ல கூட அந்த பெரிய கழிச்சுக்கு இளைய கட்சினியே அப்படி போடுவார். அங்க உட்கார்ந்து இருக்கிறியா பெரிய கழிவு, அதுக்கு இளைய கழிவு இங்க இருக்கும்பார். அப்ப அந்த காப்பு செயல் கூட விநாயகரை சொல்வது போல முருகனையே பாடுவார். அபிராமிப்பட்ட முழுக்க 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 அம்மையே பாட முடியும். அதனால் இந்த அம்மை வெற்றி கொண்டாடாம். யாரை? இறைவனை வெற்றி கொண்டு ஒரு பாகத்தை அங்கே அடைந்தார். வெற்றி கொண்டவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய ராஜ்யத்தை கைப்பற்றுவார். அது போல இறைவனுடைய பாகத்தை பெற்றாள். வாம பாகத்தை ஒவ்வியதே என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. அருணகிரி பெருமானும் இத ரொம்ப அழகா சொல்வார். ஒருவரை பங்கில் உடையாள் திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரமகல்யாணி. திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரமகல்யாணி. அவருடைய பாகத்துல இப்பட்ட இவனுடைய பாகத்துல வச்சிருக்கா, இவ பரம கல்யாணி அப்படின்னு சொல்வார். அப்ப அந்த திருவுருவ கோலம் நம்முடைய கண் முன்பாக வரக்கூடியதா. அம்மையோடு கூடிய அந்த இறைவன் யார் எப்படி சொன்னாலும் இறைவன் ஒரு பாகத்தை இந்த அம்மைக்கு, அந்த வவ்விய பாகத்து, முதல் வார்த்தைய அப்படியே கொண்டு வர, வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும். அப்ப ஒரு பாகத்திலே அம்மையோடு கூடிய அந்த இறைவன் எம்பெருமான். இந்த கோலம் அர்த்தநாரீஸ்வர கோலம். ஒரு பாகத்திலே அம்மையோடு கூடிய கோலம் அர்த்தநாரீஸ்வர கோலம். இந்த கோலம் தான் தொன்மை கோலம் என்று கூட நமக்கு மணிவாசக பெருந்தகையார் சங்க இலக்கியங்களையும் கூட இது வந்திருக்குது. அந்த 500 சங்க இலக்கிய நூலாகிய 500 அதுல கடவுள் வணக்க பாடலாக அமைந்திருக்கும் நீலமேனி வாழிலை பாகத்து ஒருவன் இரு தாழ் நிழல் கீழ் மூவகை உலகம் முகழ்த்தன முறையே. நீலமேனி வாழிழை பாகத்து என்பதாக அந்த நீலத்தின் மேனியும் தூய ஆபரணங்களும் அணிந்த அம்மையையே ஒரு பாதியிலே கொண்ட இறைவன் எம்பெருமான் என்பதாக அழகாக சொல்லப்பட்ட அந்த சங்க இலக்கிய பாடல். அப்ப தொன்மை கோலம் என்று சொல்வார் மணிவாசக பெருந்தகை. தோலும் தொகிலோ குழையும் தோடோ பால்வெள்ள
செவ்வியோ சோழமும் வளையுடை தொன்மை கோலமே நோக்கி குழிந்துதாய் போம்பி தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்து உதாய் கொத்தும்பி என்பதாக அப்ப தொன்மை கோலமாக காட்டப்படுகிறது இந்த அம்மை அப்பனான இந்த அர்த்தநாரீஸ்வர கோலம். அதைத்தான் இங்கே வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் அந்த கோலத்திலே மகிழ்ந்திருக்கும் அம்மை என்பதாக. இப்ப இந்த ஆடி மாசம் ஆடி தவசு எல்லாரும் கழிப்பட்டிருப்பீங்க. அம்மை தவம் இருந்தா எதுக்காக? சங்கன் பதுமன் இரண்டு பேர், அது கூட 2 நாகம் என்று சொல்வார்கள். நாகம் என்றாலே நம்முடைய சைவ சித்தாந்தப்படி நம்ம அறியாமையோடு கூடிய பசுக்கள் என்பதை எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இந்த இடத்துல இந்த சங்கன் பதுமன் என்ற 2 பேரும் யார் பெரியவர்கள் என்பதாக. ஏன்னா இந்த சங்கன் என்பவன் சிவத்தையே வழிபடுவன், பதுமன் என்பவன் பெருமாளையே வழிபடுவன். அப்ப யார் பெரியவர்கள் என்று கேட்டபோது அம்மையிடமே வந்து கேட்கிறார்களாம். அந்த கோமதி தாயிடம் கேட்டபோது நான் இறைவிடமே கட்டு சொல்கிறேன் என்று சொல்லி அந்த அம்மை இறைவனிடம் கேட்க இறைவன் இங்கே என்ன கோலம் காண்பித்தார் என்றால் ஒரு பாகத்திலே திருமாலோடு காட்சி. இன்னைக்கு அவங்க சங்கர கோயில்ல தவசு காட்சி அப்படின்னு அம்மாள் தவம் இருப்பாள். அந்த தவத்துக்கு இறங்கி நான் வேறு அவர் வேறு அல்ல என்பதாக அப்பர் பெருமான் சொன்னார். அரியெல்லாம் தேவி இல்லை ஐயன் ஐயாரனருக்கு என்பதாக. ஆனால் இங்கே அதே அந்த பாகம் அம்மைக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த திருமால் அம்மை இப்படி எல்லாம் 2மே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இறைவனுடைய இந்த கோலத்தை காணும் போதெல்லாம் இறைவன் கருணையே வடிவானவன். கருணை இந்த தொன்மை கோலம் என்ற போது அம்மையோடு கூடிய கோலம் அல்லது பெருமாளோடு கூடிய கோலம், இதையெல்லாம் நாம் வைத்து பார்த்தால் இது எதற்காக? நம் போன்றவர்கள் எளிமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த அம்மையோடு கூடிய கோலம் என்பதை மனக்கண்ணிற்குள் கொண்டு வரும்போது இவன் கருணையை விட்டு பிரிய பொருள் ஒன்றுதான், ஏகம் பிரம்மம் பொருள் ஒன்றுதான். அந்த ஒன்றான பொருளின் குணமாக வருவது அம்மை. குண குணி சம்பந்தம். அந்த குணிக்கு உரிய குணம் எது? கருணை. அந்த கருணையை விட்டு பிரியாத இறைவன் எம்பெருமான். இதைத்தான் இங்கே கோலமாக காண்பிக்கிறார்கள். தொன்மை கோலமாக, அம்மையோடு கூடிய அந்த தொன்மை கோலமாக இந்த விட்டு பிரியாத தன்மையை. அப்ப ஒரு சாதாரண ஒரு பழம் எடுத்துக்கோங்க. பழம் என்பது ஒரு பொருள். இந்த பழத்துடைய குணம் என்னது? சுவை. இந்த சுவையையும் பழத்தையும் பிரிக்க முடியுமா? இதுதான் தாதான்மிய சம்பந்தம் என்று சொல்லக்கூடியது. இந்த தாதான்மிய அதாவது பொருள் ஒன்று, ஆனால் அதனுடைய தன்மை குணமும் குணியுமாக, பொருளும் அதனுடைய குணமுமாக இருப்பதுதான் இங்கே இறைவனும் இறைவியும். உயர்ந்த பரம்பொருள். அதுக்கு உருவம், நிறம், வடிவு எதுவும் கிடையாது. ஆனால் உயிர்களாகிய நம் பொருட்டு வடிவெடுத்து வருகிறது. இறைவன் எம்பெருமான் ஞானமே வடிவான பரம்பொருள். இது நம்முடைய திருமுறைகளும் சாத்திரங்களும் மிக தெளிவாக சொல்லும். கருணையே வடிவான இறைவன் எம்பெருமான். கற்பனை கடந்த ஜோதி. இது சொருபலக்கணம், இறைவனுடைய சொருபலக்கணம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே. அப்ப அவன் உருவம் கொண்டு வருகிறான் என்றால் அந்த உருவம் கருணை. அந்த கருணையின் உருவத்தை தான் இன்றைக்கு நாம் புறக்கண்களால் கண்டு கழித்து கொண்டிருக்கும். புறக்கண்களால் கண்டு கழிப்பது இந்த உருவங்களை. இன்னைக்கு கோவிலுக்கு போனா இந்த உருவங்களைத்தானே கண்டு கழித்து கொண்டிருக்கிறோம். எப்பா இந்த ஆடி மாசம் வந்துட்டா அம்பாளுக்கு என்ன அலங்காரம் பண்றாங்க.
பார்த்து பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அடி செவ்வாய், அடி வெள்ளி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு உகந்த நாட்கள். அதுல அலங்காரம் அவ்வளவு அழகா பண்ணுவாங்க. எதற்காக? நம்முடைய கருத்து அங்கே நிற்க வேண்டும், வேறு எதிலும் சிதறி விடாமல் அங்கேயே நிலை பெற்று இருக்க வேண்டும். இதற்காக அழகே உருவான அம்மை, அருளே உருவானம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவம். அப்ப அவன் உருவம் கொண்டு வருகிறான் என்றால் அந்த கருணை, அந்த கருணைக்குத்தான் அம்மை என்று பெயரிட்டு இன்றைக்கு தனியாக, ஒரு காலத்துல அம்மைக்கு தனியாக ஒரு சன்னிதானம்லாம் கிடையாது. திருக்கோவில்களை நீங்க முன்னாடி உள்ள வரலாற்று நூல்களை எல்லாம் எடுத்து பார்த்தீர்களே என்றால் அதுல அழகாக அதில் விவரிக்கப்பட்டிருக்கும். கோவில்ல கருவறையில சிவலிங்கம் இருக்கும், அதுக்கு பக்கத்திலே மனோன்மணி என்பதாக அது ஒரு சின்ன சக்தி அங்க இருக்கும். இது மனோன்மணி என்று சொல்லக்கூடிய. அதன் பின்பாக வந்தவர்கள் இந்த மனோன்மணியான அந்த சக்தியை ஒரு தனி இடம் கொடுத்து, உருவம் கொடுத்து அங்கே அமர்த்தி விட்டார்கள். இன்றைக்கு அதுக்கு பிறகு அம்மைக்கு ஏராளமாக தனித்தனி கோவில்களும் அமைக்கப்பட்டதாக இன்றைக்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய வழிபாட்டுக்காகத்தான் வைத்தார்கள். நாம் மனம் ஒன்றி வழிபட வேண்டும். மனம் ஒன்றுதல் என்பது இந்த புற விடயங்கள், இந்த ஐம்பொறிகள் புலன்கள் மூலமாக இந்த உலக விடயங்களைத்தான் நம்ம உணர முடியும். ஆனா உலக விடயங்களை காணும் போதே இதை பார்ப்பதற்கு பதிலாக இங்கே பாருங்கள், இதை அனுபவிப்பதற்கு பதிலாக இதை அனுபவியுங்கள் என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் நம் பொருட்டாக இங்கிட்டு போறது அப்படி இங்கிட்டு டைவர்ட் பண்ணுங்க என்பதற்காக இந்த கண்ணுக்கு விருந்தாக கருத்துக்கு மகிழ்வாக வைக்கும் வண்ணமாக அமைக்கப்பட்ட அன்னையின் திருவுருவம். இந்த அன்னையின் திருவுருவம் தனியாக மட்டுமில்லை, இறைவனோடு இங்கே ஒன்றித்த இந்த நிலை, இது அர்த்தநாரீஸ்வர கோலமாக நிறைய கோவில்கள்லையும் இதற்கு அர்த்தநாரீஸ்வர கோலம் பார்க்கலாம். நீங்க தனியாகவே அர்த்தநாரீஸ்வர கோலம் திருச்செங்கோடு அப்படின்ற தளத்துல எல்லாம் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறார். நம்ம அருணகிரி பெருமானுடைய பாடல் பெற்ற தலமாக அது. ஏன்னா அந்த திருச்செங்கோடு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். செங்கோட்டு வேலவனே, அங்க வேலவன் ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஆனா இந்த அர்த்தநாரீஸ்வர கோலமும் அங்கே உள்ளது. இன்னும் நிறைய தலங்களிலும் இங்கே அமைந்துள்ளது. இதற்கு காரணம் என்ன? அதான் வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்து இருக்கும். அப்ப இறைவனோடு கூடிய அந்த நிலை என்பது கருணையை விட்டு பிரியாத இறைவன் எம்பெருமான் என்பதை சொல்வது போல அங்கே அமைந்து, அப்படி ஒன்றான அந்த கோலத்துல இப்ப நடராஜ பெருமானுடைய திருக்கோலம், இந்த மகேஸ்வரம் புத்தங்கள் 25 பங்கு. அதுல ஒன்று இந்த நடராஜ பெருமான், அர்த்தராஜ எல்லாமே இதுலதான் வரும், மகேஸ்வர மூர்த்தங்கள்ல. இப்ப நடராஜ பெருமானுடைய திருக்கோலம் என்ற போது கூட இந்த இடபாகம் என்பது அம்மைக்கு உரியது. அப்ப அந்த தூக்கிய திருவடி என்பது அம்மையுடைய பாகமாக அருள் 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 அது சக்தியாகும் அரண் தனக்கு. இது சாத்திரமும் தெளிவாக சொல்கிறது. அப்படிப்பட்ட இந்த வவ்விய பாகத்தை இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும். அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த நேரத்திலே இறைவனுக்கு மகிழ்வு உண்டா? இறைவனுக்கு உண்டு. ஆனா அவன் எதையும் தோய்ந்து அனுபவித்து மகிழ்வதில்லை. ஆனாலும் கூட உயிர்களாகிய நம் பொருட்டாக நாம் கடை தேர வேண்டும், இந்த அறியாமையிலிருந்து நீங்க வேண்டும் என்பதற்கான மகிழ்ச்சியான அந்த திருக்கோலத்தோடு வந்து இப்ப ஒன்றாக இருக்கும் இந்த ஒரு பொருள், இரண்டு தன்மை குணகுணியாக இருக்கும் பொருள், இப்ப ஆற்றல் இறைவனுடைய கருணை ஆற்றல் வெளிப்பட்டு வர வேண்டும். அதுதான் இந்த அணு கரண புவன போகம் இத்தனையும் மாயையின் காரியமாக தந்து தத்துவங்களாக தந்து இந்த உயிர்களோடு இணைத்து
உயிர்களுக்கு நன்மை புரிய வேண்டும். அப்ப அந்த ஒன்றான அந்த கோலம், அர்த்தநாரீஸ்வரனா கோலம், பவ்ய பாகத்து இறைவரும் நீயும் மகளிடருக்கும் ஜெபிக்கும் அடுத்து உங்கள் திருமண கோலமும். அடுத்த வார்த்தையை போட்டார். அப்ப ஒன்னதானே இருக்காங்க, என்ன திருமணம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரலாம் இல்லையா? ஒன்னதானே இருக்காங்க. இப்ப முதல்ல பவ்ய பாகத்து இறைவரும் நீங்கிட்டார். அப்ப அதுல என்ன திருமண கோலம் வேண்டி கிடக்கு அப்படின்னா, இந்த அம்மை கருணையை வடிவான அம்மை வெளிப்பட்டு இறைவன் வெளிப்படுத்துகிறான், தன்னுடைய அருளை வெளிப்படுத்துகிறான். பரனிலிருந்து வெளிப்பட்ட சக்தி பராசக்தியாக அம்மையாக, இந்த பராசக்தி தான் ஆதி பராசக்தியாக ஆற்றலாக இந்த தத்துவ கூட்டங்கள், அதுல மாயையின் காரியமாகிய தத்துவங்கள், அதற்குள் அதுலயும் ஞானமே வடிவான பகுதி நாதமாக, அப்புறம் ஆற்றல் கிரியை அங்கே பிந்துவாக சக்தியாக. இதனுடைய பேரு இங்க வருது. தத்துவத்துக்கும் சிவம்னு வருது, தத்துவத்துக்கும் சக்தின்னு வருது. அப்ப சுத்தமான பகுதியை தமக்கு தேர்ந்தெடுத்து அங்கே ஞானமான பகுதி, அப்புறம் விருத்திப்பட்டு கிரியையான பகுதி சக்தியாக, ஞானமும் கிரியையும் கலந்த பகுதி சதாசிவமாக, அப்புறம் ஞானம் கொஞ்சம் குறைந்த கிரியை கூடி மகேஸ்வர தத்துவமா. இப்படியெல்லாம் சுத்த தத்துவங்களில் வந்து இதெல்லாம் தொழிற்படுத்துவது யார் என்றால் அம்மை. இத்தனையும் இந்த தத்துவங்கள் எதற்காக? இப்ப உயிர்களோடு இந்த தத்துவங்களை எல்லாம் சேர்க்கணும். அந்த எத்தனை உயிர் கூட்டங்கள், எத்தனை கோடானு கோடி உயிர் கூட்டங்கள், அத்தனை தலையிலும் வினை மூட்டைகள், அவ்வளவு வினை மூட்டைகள், அத்தனை உயிர்களும் அங்கே அறியாமையில் ஆணவத்தில் ஆழ்ந்திருக்கும் தன்மை. ஒன்றையும் அறியா, தன்னையும் அறியாமல் தலை தனக்குள் இருக்கும் இறைவன். அப்பவும் இறைவன் எங்க இருக்கிறான்? ஒன்றுக்குள்ளதான் இருக்கிறான். அதையும் அறியாமல் அப்படியே அறியாமல் கிடக்கும். இதனை கட்டு இறங்கி கருணையினால் இந்த அம்மையை தன்னுடைய ஆற்றலை, என்னுடைய அருள், அந்த ஆற்றல் வெளிப்பட்டு இங்கே தொழில்படுத்துக. ஐந்தொழில் படுத்த வரைக்கும் அன்னை. அப்ப ஐந்தொழில் புரிந்து அதன் பின்பா ஒவ்வொரு ஐந்தொழிலுக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி போட்டு, இதுக்கு பிரம்மா, இதுக்கு திருமால், இதுக்கு மகேஸ்வரன், இப்படி எல்லாம் ஒன்னொன்னா கொடுத்திருக்காரு. கொடுத்த 5 பேர் மூலமாக இதையெல்லாம் தொழில்படுத்தி கொண்டிருக்கும் அம்மை. இதெல்லாம் நம்ம சாத்திரங்கள்ல ரொம்ப தெளிவா படிச்சு கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம் இப்படிப்பட்ட அம்மை, வெளிப்பட்ட அம்மை கருணை. வெளிப்பட்டதோடு மட்டும் இல்ல, இங்க உயிர்களுக்கு உதவும் வண்ணமாக வந்த அம்மை. இந்த அம்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தத்துவங்கள் நமக்கு தெரிய போறது இல்லை. மாயை இது கண்ணுக்கு புலப்படாத ஒன்று, தத்துவங்களும் கண்ணுக்கு புலப்படாத ஒன்று. அது என்னங்க நமக்கு தனுக்கரண போகணும்னா தெரியுது இல்ல, தனு தெரியுது போகணும் தெரியுது. அது ஆத்மீகங்கள், இவைகள் எல்லாம் தத்துவங்கள் வேறு. இந்த தத்துவங்களுடைய காரியம் தாத்துவீகங்கள், அவ நமக்கு புலப்படும். ஆனாலும் கூட இதுக்கு மூலப்பொருள் அது, இதுல இருந்து வந்தது, இது தடம், இது தானா செயல்படாது, இதை செயல்படுறதுக்கு அம்மைதான் இதை செயல்படுத்துறா. இப்படி எல்லாம் புரியுமானா கொஞ்ச நாள் கழிச்சு புரியும், உடனே புரியாது. சரி, மெதுவா புரியட்டும். இப்போ இந்த உடல் கொடுத்து, இந்த உலகமும் கொடுத்து, இந்த அனுபவத்தை கொடுக்கணும். உடலை கொடுத்தாச்சு, உயிருக்கு உடலை கொடுத்துட்டா அம்மை, உலகத்தையும் கொடுத்துட்டா. அந்தந்த உயிர்களுக்கு ஏற்ற புவனம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி புவனம் இல்லை. ஏன்னா உயிர்களுடைய அறிவு ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அந்தந்த பக்குவத்துக்கு ஏற்ற புவனம், எத்தனையோ வகையான புவனங்கள், இவ்வளவையும் கொடுத்து இப்ப இந்த உயிர்கள் அனுபவிக்க வேண்டும். அனுபவித்தால் தான் உள்ளிருக்கும் மலம் தேயும். அப்ப அந்த அனுபவத்தை கொடுப்பதற்கு வரும் அம்மை எப்படி வருகிறாள்? மோக வடிவம் கொண்டு வருகிறாள். இப்ப அர்த்தநாரீஸ்வர கோலமாக இறைவனை விட்டு பிரியாதவளாக இருக்கும் அம்மை
வெளிப்பட்டு வந்து இந்த உயிர்களுக்கு உதவுவதற்காக ஐந்தொழில் நடத்தி கொண்டிருக்கும் அம்மை இப்ப உயிர்கள் போகத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த போகம் என்பது எப்படி என்றால் இந்த உடல் தத்துவ கூட்டங்களோடு கூடிய உடல். அப்ப இந்த மாயா கூட்டங்களாகிய மாயை, அதுவும் கூட வினைக்கு ஈடாக, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அந்த வினைக்கு ஈடான அந்த போகத்தில் தானா போய் சேர்ந்துருமா உயிர்? சேர இல்ல இந்த உடம்புதான் அதை கொண்டே சேர்த்துருமா? சேராது. இல்ல இந்த வினைக்கு ஈடான இந்த வினை கொண்டே சேர்த்துருமா? சேராது. இது ரெண்டு ஜடம். மாயை வினை ஜடம். இந்த ஆன்மா அறியாமையில முழுக்க அப்படியே கட்டப்பட்டு சுதந்திரத்தன்மை இல்லை, தானாக சேர்ந்தது. அப்ப இதையெல்லாம் கூட்டி வைத்து போகத்தை அனுபவிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் இறங்கி வந்த போக வடிவம்தான் சதாசிவமாக, அரு உருவமாக, அம்மை அப்பனாக, திருமண கோலம் கொண்டவனாக. இன்னைக்கு எல்லா கோவில்களையும் நீங்க பார்க்கலாம், கருவறையில் இருக்கும் அந்த மூர்த்தம் போக வடிவம் சதாசிவ மூர்த்தம். சில கோவில்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கருவறைக்கு பின்னாடியே புடை சிற்பமாக திருமண கோலமாக இருக்கும். நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்தா, ஏன்னா இருவன் திருமண கோலம் கட்ட வந்தார். யாருக்காக? அகத்திய மகரிஷிக்காக. அங்க நடந்த திருமணத்தை பார்க்க அவர் இங்க போங்க அப்படின்ட்டாரு. நீ தென் திசை போ, உலகம் சமன் பெற வேண்டும், அதற்காக போன் அனுப்பினார். சாமி உன்னோட திருமண கோலத்தை பார்க்கலான்னு வந்தா நீ என்னை அங்க போக சொல்றீங்க, எல்லாரும் அங்க இங்க வர்றாங்க, என்னைய நீ போ சொல்றீங்க அப்படின்னு அகத்திய மகரிஷி கேட்க, போப்பா அங்கேயே உனக்கு காட்டு. நிறைய இடங்கள்ல நீங்க பாபநாசம் தொடங்கி இங்கேயும் கும்பகோணத்து பக்கத்துல நல்லூர் இப்படி எல்லாம் ஒவ்வொரு இடமா போனீங்கன்னா பின்னாடி புடை சிற்பமாவே இருக்கும். கல்யாண கோலம், திருமண கோலம். இன்னைக்கு கூட இந்த திருமண தடை வந்தது என்றால் இந்த கல்யாண சுந்தரேஸ்வரராக இருக்கக்கூடிய அந்த இறைவனை கண்டு கழித்தால் திருமணம் கைகூடும் என்பது இன்றைக்கும் நடைமுறையா இருக்கு. அந்த தளத்துக்கெல்லாம் போய் அந்த பரிகாரம் எல்லாம் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். அது உண்மை என்ன? இறைவன் உங்கள் திருமண கோலமும், அந்த திருமணம் ஒவ்வொரு வருஷமும் திருமணம் நடக்குது. எங்க ஒரு வருஷம் நடத்தினா வந்தாதா, இது ஒவ்வொரு வருஷம் திருமணம் நடத்தணுமா அப்படின்லாம் நம்ம கேட்போம். அப்ப இந்த திருமணம் உணர்த்துவது எதை? முதல்ல அப்படிதாங்க நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். ஒவ்வொரு வருஷம் திருமணம் நடக்குதே, திருமணம் செய்து கொண்டு அப்படியே புறப்பாடாகி வீதி உலா சுற்றி வருகிறார்களே, இந்த உயிர்களுக்கெல்லாம் அருள்பாலிக்க வருகிறார்களே, இந்த போக வடிவம், இந்த போக வடிவம் உயிர்களாகிய நமக்கு அனுக்கிரகம், அருளல், அருள் செய்வதற்காக வந்த அற்புதமான ஒரு கோலம். அம்மை அவள் இறைவனுடைய ஆற்றல் தான், வேற ஒண்ணும் இல்ல. இறைவனுடைய ஆற்றல் தான் இங்கே வந்து தொழில்படுத்துகிறது. அத்தனையும் ஐந்தொழில் புரிய வருகிறது. அதன் பின்பாக இறைவனோடு ஒன்றைத்து திருமண கோலம் காட்டி நிற்பது என்பது போகத்தை அனுபவிக்க வைப்பது. முதல்ல காட்டும் உபகாரம், அனுபவம் உடனாயிருந்து காண வைத்தல். அந்த போக நுகர்ச்சி, அந்த போக நுகர்ச்சியை அவன் தரவில்லை என்றால் நமக்கு அனுபவம் என்பது கிடையாது. இத நம்முடைய எல்லா ஆலயங்களிலும், சிவாலயங்கள் எல்லாவற்றிலும் நீங்க பார்க்கலாம். கல்யாணம், இப்ப எங்க ஊர்ல எல்லாம் ஐப்பசி மாசம் திருக்கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு முந்தி அம்மை தவம் இருப்பார், தவசு காட்சி. எல்லா ஊர்லயும், சங்கர கோயிலையும் அம்பாள் தவம் இருக்கிற, அவர் மேல சங்கராக அந்த பெருமாளோட திருமாலோடு சேர்ந்தவராக அங்க காட்சி கொடுப்பார். அப்புறம் இந்த அம்மா தவக்கோலத்தை, அம்மா போதும் நீ தவம் இருந்தது அப்படின்னு மாலை மாற்றி அழைத்து வந்து அதன் பின்பாக திருமண கோலமும் காட்டுது. இப்படியெல்லாம் அங்க அழகா காண்பிக்கப்படுகிறது. எல்லா ஊர்லயும் நடக்கும், எங்க ஊர்லயும் நடக்கும். ஐப்பசி மாசம் தவசு கோலம் கொண்டு காவி உடையும் கையில் உருத்ராட்சமும் கமண்டலமும் கொண்டு இறைவனை நோக்கி தவம் புரியக்கூடிய ஒரு நிலை.
அது தவச மண்டபமே இருக்கு, அங்க வந்து அம்மாவை உட்காந்து வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம், ராத்திரி கல்யாணம்னா சாயங்காலம் வந்து சாமி வந்து போதும் தவசு போலாம், இந்த புடவையெல்லாம் இருக்கு கட்டிட்டு வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நம்ம திருமணம் நடக்க வரும் அப்படின்னு வந்து அழைப்பது போல சாமிதான் வருவார். வந்து அந்த புடவையெல்லாம் பிறகு மாத்தி மாலை அலங்காரம் எல்லாம் போட்டு திரும்ப கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் அங்க திருமண கோலம், அதுக்கு பிறகுதான் திருமணம் நடக்கும். இது நம்முடைய சாதாரண ஒரு சம்பிரதாயம் நடக்கிறது போலதான் அழகாக நடத்திட்டார். இதில் இருக்கும் உண்மை என்ன என்பதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறது போல. இது மிக உயர்ந்த தத்துவத்தை அழகாக நம் கண் முன்பாக படமாக்கி, இந்த கண்ணாலதான் நம்ம பாக்குறோம், இந்த புறக்கண் உலக விடயத்தை தான் பார்க்கணும். அதனால இந்த புறக்கண்ணால் காணும் காட்சியாக்கி இதை நமக்கு காண்பிக்கிறார். அவ்வளவுதான். இந்த காட்சியை கண்டு 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 கருத்திலே தெளிவும் மகிழ்வும் கொண்டவர்களாகி நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதையும் கூட இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உங்கள் திருமண கோலமும் எங்க பாருங்க, சிந்தையுள்ளே. எங்க பார்க்கிறாங்க? நாம இப்ப பாக்குறது வெளிய காட்சி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், வெளிய பார்த்தா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இவர் சொல்ற காட்சி எங்க வருது பாருங்க, பவ்விய பாகத்தை இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே. அப்ப சிந்தை என்பது உயிருக்கு நெருக்கமான ஒரு பகுதியாக இதிலே அம்மையப்பனான காட்சி. எதற்காக? உயிராகிய அடியேன் அனுபவிக்க வேண்டும், எனக்குரிய வினைக்கு ஈடான ஒன்றையும் வினைகள் நீங்கிய போது உன்னையும் நான் அனுபவிக்க வேண்டும். இந்த கோலம் வந்துட்டாலே வினை நிக்குமா? வினை நீங்கிய பிறகு இது கிடைக்கும். அது ஒரு பக்கம். இது முழுக்க இந்த பாடல் வந்து நல்ல ஒரு தசகாரியத்தையும், தசகாரியம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த 10. அப்ப அந்த தசகாரியமும், அந்த தசகாரியத்திலே முதல்ல பூர தத்துவ ரூப தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி, அப்புறம் ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி, அப்புறம்தான் சிவரூபம் சிவ தரிசனம் சிவபோகம் சிவயோகம் சிவபோகம். இப்ப இந்த இடத்துல போக வடிவம் என்பது சிவபோகம். அது எந்த இடத்துல? உயிரின் அறிவிலே. சிந்தை என்றால் உயிரின் அறிவிலே காணும் காட்சி. அப்ப என்ன ஒரு பக்குவம் பெற்ற ஆன்மாவாக இவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். உயிர்களாகிய நம் பொருட்டாக இங்கே தனி கரணம் உணவும் போகங்களை எல்லாம் தந்த அம்மை, இறைவனோடு ஒன்றித்திருந்த அம்மை, வெளிப்பட்டு வந்து உயிர்களுக்கு அருள வந்த அம்மை, போகத்தை தரும் வண்ணமாக திருமண கோலம் காட்டி வந்த அம்மை, என் உயிரின் அறிவிலே நிலைத்து நின்ற அம்மை. எதற்காக இத்தனையும்? எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப இவ்வளத்தையும் அழகா பட்டியல் படி சொன்னார். இதுக்கு கூட நகிவ ஜெகநாதன் ஒரு அழகான ஓமையை கொடுத்திருக்காரு. இது அந்த காலத்துக்கு பொருந்தும், இந்த காலத்துக்கு பொருந்தாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். இத ஒரு பெண் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, பெண்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வயசுல வெளியே ஓடி ஆடி விளையாடுவதற்கு ஒரு அனுமதி. அப்புறம் கொஞ்சம் ஒரு கன்னி பெண்ணாக அப்படி வரும்போது ஒரு வயசுல வீட்டுக்குள்ள போட்டுருவாங்க. வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஜன்னல் வெளியா கொஞ்சம் எட்டி பார்க்கலாம். அந்த காலத்துல ஜன்னல் வெளியா எட்டி பார்ப்பாங்க. அதான் ஜன்னலில் தெரிந்த நிலா அப்படின்லாம் கவிஞர்கள் அழகாக பாடுவார்கள். அந்த பெண்ணின் முகம் அழகா தெரியும், அதான் ஜன்னலில் தெரிந்த நிலான்லாம் பாடுவாங்க. அப்ப அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கன்னி பெண்கள், அழகோடு கூடிய அந்த கன்னி பெண்கள், அப்ப வீட்டுக்குள்ள மறைஞ்சு ஒரு காலத்தில் இருந்து ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறதுல, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன பிறகு கணவரோடு கூடி அப்படியே 2 பேருமா வெளியே வரும். அப்பதான் எல்லாருமே பார்ப்பாங்க, ஆகா இந்த பெண்ணு இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருந்தது, முகத்தை கூட பார்க்கல, இப்பதான் முழுசா பாக்குறோம், அது எப்படி இருக்கு தளத்துல அப்படின்னு எல்லாரும் அந்த நேரங்கள்ல தான் வெளியே பார்ப்போம். வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அந்த பெண்ணு தெரியும், மற்றவங்களுக்குள்ள தெரியாது.
இப்ப கணவனோடு கூடி வெளியே வருவாளாம், அழகாக காட்சி தருவாளாம். அதன் பின்பாக அந்த குடும்பம், எந்த குடும்பம் இப்ப கணவனோடு கூடி அங்க போயிருப்பா, புகுத்த வீடு அப்படிம்பாங்க. அந்த கணவனுடைய இல்லத்துக்கு சென்று குடும்ப பொறுப்பையே நிர்வாகத்தையே நடத்துவார். இது அழகா வவ்விய பாகத்தை இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவியை காட்ட வேண்டும், அப்புறம் திருமண கோலம், அது திருமண கோலம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அழகா பிராமிப்பட்ட இதை நினைத்து அப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஓமையா அதை சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த அம்மை இப்படியெல்லாம் வருகிறாள் என்றால் எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைத்தால், நம்முடைய அறியாமை, இந்த உயிர்களிடம் உயிருடைய அறிவிலே இருக்கும் அந்த மலம், அந்த மலம் தேய வேண்டும், நீங்க வேண்டும். அது ஒரு குற்றம், அந்த குற்றம் நீங்க வேண்டும். அதற்காகத்தான் எவ்வளவு பெரிய ப்ராசஸ். நமக்கு இந்த ப்ராசஸோடைய பொருள் நமக்கு தெரியல. ஏன் உடம்ப கொடுக்கணும், ஏன் உலக அனுபவம் கொடுக்கணும், ஏன் இன்பத்தை கொடுக்கணும், ஏன் துன்பத்தை கொடுக்கணும், இப்படி எத்தனை எத்தனை கேள்விகள் நமக்குள் எழும்பிக் கொண்டேதான் இருக்கும். இப்ப இந்த சாத்திரம் படிச்சாதான் ஏன் எதுக்குன்ற கேள்விக்கு சரியான விடை நமக்கு கிடைக்கும். அதுக்காகவே நான் நிறைய பேர்ட்ட சொன்னேன், வாங்க சாத்திரம் படிக்க வாங்க. சாத்திரம்னா ஒரு காலத்துல பயமுறுத்தி நமக்கெல்லாம் அது புரியாது, எதுவும் சொல்லப்பட்டிருக்கு அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. சாத்திரம் என்பது நம்மை பற்றிய செய்தி, உயிர்களாகிய நம்மை பற்றிய செய்தி. நாம் இதை கற்று தேர்ந்து இந்த உயிருக்குரிய உயிரி பெற வேண்டும். ஏன்னா உயிர்னு ஒண்ணு இருக்குன்னே நமக்கு தெரியாது, இவ்வளவு நாளும் நமக்கு தெரியல. இப்ப இந்த நூல்கள் படிச்ச பிறகுதான் ஆகா உயிர்னு ஒண்ணு இருக்கு, இந்த உடம்போடு கூடி இருக்கு, உடம்பு வெறும் ஜடம், ஆனா அந்த உயிரோ ஒரு அறிவு பொருள். இந்த அறிவு பொருளை அந்த அறியாமை பற்றி கொண்டு நிற்கிறது. இந்த அறியாமை என்ற இருளை நீக்குவதற்காக வந்த அம்மை, கருணையின் வடிவான இறைவன். அந்த அம்மைதான் கருணை, கருணைக்கு பெயர் தான் அம்மை. அந்த கருணையின் வடிவான அம்மை உடல் கொடுத்து, உலகம் கொடுத்து, அனுபவம் கொடுத்து, அந்த அனுபவத்தினால் வினைகள் எல்லாம் நீங்கி இருவினை ஒப்பும் மல பரிபாகமும், மலம் அப்படியே பக்குவப்பட்ட நிலையும், இத்தனையும் நம்ம அனுபவித்து அந்த மலம் தேய்ந்த போது இறைவன் எனக்குள் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். இவ்வளவு காலமும் நடத்தியவன் அவனே. இதுவரைக்கும் நமக்கு தெரியாது. நான் செய்யறேன், இதை செஞ்சேன், நான் செஞ்சேன் அப்படின்னு தானே சொல்றோம். யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுல நம்ம கதவை இப்ப பகல்லே கதவை பூட்டிட்டு தான் இருக்கிறோம் வீட்டுல. அப்படி கதவை பூட்டிட்டு வெளியே இருந்து ஒருத்தர் வர்ற, இப்ப நாம தான் ஒரு வீட்டுல போய் கதவை தட்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தெரிஞ்ச வீடுதான், அவங்க பழக்கமானவங்க, இல்ல தூரத்து சொந்தமே இருக்கலாம். அப்ப கதவை தட்டுறோம், இல்லைன்னா இந்த காலிங் பெல் அடிப்போம்னு வைங்களேன். உள்ள இருந்து அவங்க கேட்பாங்க, யாரு அப்படின்னு கேட்பாங்க. நான் தான். முதல்ல அந்த உரிமையோட அந்த வார்த்தை வரும், நான் தான். நான் தானே யாரு? அட நானே தான் அப்படிம்போம், நானே தான் அப்படிம்போம். எவ்வளவு அழுத்தமா சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க, இந்த நான்ன்றது என்னது? நான் முதல்ல நான் அப்படிம்போம், அப்புறம் நான் தான் போ, நானே தான் அப்படிம்போம். இந்த வார்த்தை வரும்போது இந்த உணர்வு இனிமேல் இவ்வளவு நாள் வரல, இனிமேல் வரணும். அதுக்காகத்தான். ஏன்னா இந்த நான் என்பது நம்மிடம் நீங்க வேண்டும். நான் செய்கிறேன், என்னுடைய பொருள் யான், எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த. அவ்வளவு ஒரு அருமையான திருக்குறள் வெட்டுவ நாயனார் நம்ம கொடுத்துருக்காங்க. யான், எனது என்னும் செருக்கு. இந்த செருக்கு அப்படின்றது உலகியல் வார்த்தையில சொல்லுவாங்க. எப்பா என்ன செருக்கா இருக்கான் பார், ஆணவம் பிடிச்சு போய். அது அல்ல, நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லும் அந்த ஆணவம் செருக்கு என்பது அறியாமை, இருள், ஒன்றையும் தெரியாத நிலை, ஒன்றையும்
உள்ளிருந்து ஒருவன் நடத்துகிறான் என்பதை தெரியாத நிலை, இறைவன் தான் என்னை நடத்துகிறான் என்பதை தெரியாத நிலை, இது நீங்க வேண்டும். இது நீங்கினால்தான் இறைவனோடு ஒன்றிக்க முடியும். அந்த இறைவனோடு ஒன்றித்தல் தான் பேரானந்தம். அந்த பேரானந்தத்தை அடைந்தவர்கள், அனுபவித்தவர்கள் நமக்கு இன்றைக்கு பாடல் வரிகளாக அமைத்து கொடுக்கும். ஒவ்வொரு பாடல் எத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த இருள் நீங்க வேண்டும். இல்ல குமரகுருபர சுவாமிகள் இந்த மீனாட்சி பிள்ளை தமிழ்ல அழகா சொல்றாங்க, அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே. அகந்தை கிழங்கு அத அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே. அப்ப எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்க. இந்த அகந்தை, இந்த ஆணவம், இந்த இருள் மலம், இதுதான் சகச மலம். இது உயிர்களுடைய அறிவை பந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் வரும் துன்பம் அது வினைகளாக இந்த யான் எனது என்றது வருவதற்கு காரணமே இந்த அறியாமை என்ற இருள். அவ்வளவுதான். இந்த இருள் தான் காரணம், இந்த அறியாமை தான் காரணம். இன்றைக்கு வினைகள் அத்தனைக்கும் நாம நினைச்சு எதுவும் செய்ய முடியாது. இந்த மாயா காரியமாய உடம்பு மூலமாக செய்யக்கூடிய அத்தனையும் நான் செஞ்சேன், என்னுடையது என்பதாக இந்த வார்த்தைகள் புறப்பட்டு வந்து விட்டால் அது வினைகளாக நிற்றல். ஒரு அருமையான ஒன்று. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல எவ்வளவோ தத்துவங்களை சமையல்ல, சமைத்தல், இந்த சமையல் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்திருக்கோம். சமயம். அப்ப சமயம் அது கூட மற்ற இதுக்கெல்லாம் சொல்லப்படாங்க. இந்து சமயம், சைவ சமயம். அப்ப நம்ம நாட்டுலதான் இந்த சமயம் என்ற ஒரு சொல். மற்றதுல மதம் வாங்க ரிலீஜியஸ் அப்படிங்கிறோம். ஆனா நாம அப்படி சொல்லல. அப்ப இது சமயம் என்ற சொல் எதை உணர்த்துகிறது? நம்மை உயிர்களை பக்குவப்படுத்துதல், சமைத்தல். ஒரு சமையல் அதுதானங்க. அரிசி பருப்பு தனித்தனியா இருக்கு, இது சாப்பிட முடியாது அப்படியே. இது ஒரு வகையில இது ஒரு வகையில பக்குவப்படுத்தணும், அதாவது சமைக்கணும். சமைச்சா இப்ப சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிடும். இதே போல ஆன்மாவை பக்குவப்படுத்தி இதை இறைவன் செய்கிறான். இறைவனுடைய ஆற்றலாகிய கருணை அம்மை செய்கிறாள். இறைவனுடைய கருணை தான் அம்மை, ஆற்றல் தான் அம்மை. அந்த அம்மை செய்கிறாள். இத அழகா பட்டியல் போட்டு சொல்றாங்க நம்ம அருளாளர்கள். அந்த அம்மையுடைய பெரும் கருணை நம்மை சமைத்து, எப்படி சமைத்து? இந்த அகந்தை என்ற அந்த கிழங்கை அகழ்ந்து எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ். அந்த ப்ராசஸ அம்மைதான் இங்கே செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நம்ம சாப்பாட்டுல பாருங்க, இது கூட கொஞ்சம் வேடிக்கை அப்படி சொல்றாங்க. முதல்ல குழம்பு ஊத்தி சாப்பிடுவாங்க. குழம்பு அது கொஞ்சம் குழம்பி போய் இருக்கிறது, குழம்புலான் இருக்கிறது, அப்படி எல்லாம் கூட சொல்லலாம், சொல்லுவாங்க. சரியா? எல்லாம் சேர்ந்து குழம்புனது. இந்த மசாலா அந்த மசாலா, இன்னைக்கெல்லாம் எல்லா மசாலாவும் கடையில ரெடிமேடா கிடைக்கி, இதை போட்டு அதை போட்டு ஒரு கலக்கி குழப்பி போய் இருக்கிறது குழம்பு. இந்த குழம்பு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரசம் விட்டு சாப்பிடு, எளிதில ஜீரணமாகும் அப்படின்பா. என்ன குழம்பு விட்டாலும் கொஞ்சம் ரசம் விட்டால் கொஞ்சம் எளிதில ஜீரணமாகும் அப்படின்பா. ரசம் என்பது தெளிவான ஒன்று, தெளிவா இருக்கும், பார்த்திருப்போம். அப்ப அத அடுத்தாப்புல சாப்பிடும். இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. குழம்பு குழம்பி இருக்கிறது, குழம்பி இருக்கும் உள்ளத்தை தெளிவாக்கினால் ரசமாக ரசம் என்பது சுவை, ரசம் என்பது தெளிவு. தெளிந்த மனத்தில் தான் சுவையை அனுபவிக்க முடியும். அவ்வளவுதான். அப்ப அந்த குழம்புல தான் இல்லை, இந்த தான் நீங்கிய போது
ரசம் தோன்றும், தெளிவும் சுவையும் தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இங்க அம்மை அழகாக என்ன எப்படி வரானா, பவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே. உயிரின் அறிவிலே அம்மையப்பனாக திருமண கோலமாக இங்கே போக வடிவம் கொண்டு வந்து சிவபோகத்தை தருவதற்காக வந்த மாத்திரத்திலே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகிவது. அருமையான ஒரு வார்த்தை இது. அவ்வியம் இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் அத்தனைக்கும் காரணமான எந்த அகந்தை, ஆணவம், இது நீங்கினால்தான் அந்த திருக்கோலம் காண முடியும். அந்த தெளித்த உள்ளத்திலேதான் சிந்தை என்ற மாத்திரத்திலே உயிரின் அறிவில் இருக்கும் இருள் நீங்கினால் அந்த ஒளி வெள்ளமான அந்த திருக்காட்சியை, திருமண கோல காட்சியை நாம் கண்டு கழிக்கலாம். இப்ப மணிவாசக பெருந்தகையார் எவ்வளவு அழகாக கண்டார், கழித்தார், நமக்கு தந்தார். இன்றென்ன கருணை இருள் கடிந்துள் இல்லத்து எழுகின்ற இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே ஒன்று. ஞாயிறு அந்த சூரியன், ஒளியோடு கூடிய சூரியன், சிவம் சக்தியோடு கூடிய அந்த சிவம், சிவசக்தி ஸ்வரூபமான அந்த நிலை, அம்மையப்பனான நிலை, அதைத்தான் இங்கே மிக அழகாக சொல்லி அப்படி எழுந்து வரும்போது அவ்வியம் தீர்த்து. அது மட்டுமா? அதை தீர்த்தல் மட்டும்தான் அவர்களுடைய வேலையா? தீர்த்து என்னை ஆண்ட ஆட்கொள்ளுதல். இந்த ஆட்கொள்ளுதல் தான் மேலான ஒன்று. இறைவன் நம்மை ஆட்கொண்டான். எப்பவும் இருக்கிறான், கேவல நிலையிலும் உள்ள இருக்கான் சுவாமி. இப்போ இந்த மலம் நீங்கிய மாத்திரத்திலே வெளிப்பட்டு தோன்றுகிறான். எப்படி தோன்றுகிறான்? அம்மையப்பனாக கோலமாக காட்சி தருகிறான். அவ்வியம் தீர்த்து அந்த ஆணவ மலம் பாகப்பட்டு பரிவாகப்பட்டு வரும்போது அதுவும் தானா பரிவாகப்படாது, அது ஒரு ஜடப்பொருள். அதை தீர்த்து நீக்கி அந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமா செய்யறதுக்காக தான் அம்பா வெளிப்பட்டு வர்றா. அதை தீர்த்து என்னை ஆண்டு தீர்த்தல் மட்டுமல்ல, இந்த உயிராகிய என்னை ஆண்டு கொண்டு தன்னோடு இணைத்து கொண்டு அந்த பேரானந்தத்தை அடியேன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டு அந்த அருளுதல், அந்த மேலான நிலை, அந்த அருளலாகிய நிலை எங்கே நடக்கிறது? பொற்பாதமும் ஆகி வந்து அந்த தூக்கிய திருவடி, இந்த நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடி, அந்த தூக்கிய திருவடி தானே இந்த 63 நாயன்மார்களும் இருக்கும். அதான் வாழ்த்தி வணங்குவார் என்று சொல்வார். அந்த மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார். மலர் சிலம்படி அந்த தூக்கிய திருவடி வாழ்த்துதலும் வணங்குதலும் இங்கே ஆண்ட பொற்பாதம் ஆகி வந்து அந்த தூக்கிய திருவடியாக வந்து எதை செய்கிறது? வெவ்விய காலனும் என் மேல் வரும்போது வெளி நிற்க. இந்த வெவ்விய காலன் இறைச்சியோட பயங்கர தோற்றத்தோட கருமை நிறத்தோடு இங்கே வருகிறானான் காலன். அப்படி வரும்போது அம்மா நீ வந்து முன்னாடி எப்படி வந்து நிற்க வேண்டும்? இதோ உன்னுடைய பொற்பாதம், தூக்கிய திருவடி, அந்த பொற்பாதம் ஆகி வந்து நிற்க வேண்டும். பொன்னாளாகிய ஒரு திருவடி, ஒளியான திருவடி, இங்கே கருமையாக இருக்கும் காலம், கருமை இருள், இருள் நீக்கம் எப்போது வரும்? ஒளி வரும். இந்த பொற்பாதம் பொற்பாதமும் ஆகி வரும். அப்படி ஆகி வந்து விட்டால் இந்த வெவ்விய காலம் பக்கத்துல நிற்க முடியுமா?
அது நமக்கு அருணகிரிநாத பெருமான அழகா சொல்வார். மாகத்தை முட்டி வரும் நெடும் புற்று வந்தால் என் முன்னே தோகை புறவியில் தோற்றி நிற்பாய். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. தோகை புறவியில் தோன்றி நிற்பாய். இந்த மயில் மீது வரும் அந்த முருகப்பெருமான். இதைத்தான் நக்கீரர் முருகாற்றுப்படையிலும் சொல்வார். அந்த அதிகாலை நேரத்திலே வரக்கூடிய கீழ் திசையிலே வரக்கூடிய சூரியன் அது அந்த மேகக்கூட்டங்களை பிழித்துக் கொண்டு அழகாக ஒளி வெள்ளத்தை கிளப்பிக் கொண்டு வருகிறதா? எப்படி வருகிறதா? உலக மக்கள் எல்லாம் உவக்கும் பண்ண வருகிறதா? உலகம் உவக்க வலங்கேறுவது பலர் புகழ் ஞாயிறு. அதை சொல்லும் போது அந்த அதிகாலத்திலே கீழ் திசையிலே வரும் அந்த சூரியனை போல நீல நிற மயில் வீதி ஏறி வரும் இந்த முருகப்பெருமான். அப்படி முருகப்பெருமான் வர வேண்டுமா? எப்போது வர வேண்டுமா? மாகத்தை முட்டி வரும் நெடுங்கூற்றன் வந்தால், என் முன்பாக வந்தால் என் முன்னே தோகை புறவி அதில் தோன்றி நிற்பாய் என்ற அருணகிரி பெருமான் அழகான இந்த ஒரு காட்சியை காண்பிக்கிறார். இதெல்லாம் இவங்க அருளாளர்கள் அனுபவித்தார். அந்த அனுபவம் தான் இங்கே நமக்கு வார்த்தைகளாக புலப்படுத்துகிறார். அனுபவிக்காம இதை சொல்ல முடியாது. எவ்வளவு ஒரு பெரிய அனுபவத்தை அனுபவிச்சுட்டு அந்த வார்த்தைகள் நமக்கு ஓரளவுக்கு புரிய வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட மரணம் என்றால் ஜனனம் உண்டு, மரணம் உண்டே ஜனனம் உண்டு. அந்த மரணமில்லாத பெருவாழ்வை நாம் அடைய வேண்டும், உயிர்கள் அடைய வேண்டும். இதுதான் இறைவனுடைய ஒரே விருப்பம். இந்த விருப்பத்தை இறைவன் நிறைவேற்றுவதற்காகத்தான் இவ்வளவு பெரிய ப்ராசஸ். இது நமக்கு தெரியல. இப்ப இந்த இடத்துல அந்த அபிராமி பட்டர் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர், சீவன் முக்தர் என்று சொல்லலாம். அம்மையை இறைவியை சதா காலமும் உயிரின் அறிவிலே கண்டு கண்டு வழிபட்டவர். அது ஒளி வெள்ளமாக. அம்மையை உருவமால அவர் வழிபடல, ஆனா நமக்கு காண்பிப்பதற்காக உருவ நிலையை காண்பித்தார். அத ஒளி வெள்ளமாக கண்டவர். அது முதல் பாடல்லே நமக்கு தெரியும். உதிக்கின்ற செங்கதிர்ந்தார். அப்ப அம்மையை எப்படி கண்டார்? செங்கதிராக கண்டார், ஒளி வெள்ளமாக. அதுவும் செம்மையான ஒளி. அந்த செம்மை என்றது சத்து, நிலைத்த பொருள், அந்த உயிர்களுக்கு இன்பம் தரும் பொருள். அப்ப சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்த பொருளாக கண்டு அனுபவித்த அருளாளர்கள். நாமும் அதை நம்முடைய உயிர் அறிவிலே கண்டு அனுபவிக்க வேண்டும் என்ற பெரும் கருணை. அந்த கருணையினால் இப்ப அழகாக இந்த பாடல் வருகிறது பாருங்க. ஒவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே. அம்மை அப்பனாக வந்து இந்த உலக போகத்தையே இதுகாலம் அனுபவித்து கொண்டிருந்த உயிர்களாகிய எங்களுக்கு சிவ போகத்தை தந்து அந்த உயிர் அறிவானது மகிழ்ந்திருக்கும் வண்ணமாக உயிர் அறிவிலே இருக்கும் அதற்கு தடையாக இருக்கும் இந்த இருள், ஆணவ இருள், அந்த அவ்வியம் தீர்த்து அதை நீக்கி அதனால் வரும் இன்ப துன்பங்கள், இந்த இன்ப துன்பங்கள் தான் இங்கே விடையாக பிறவியாக மீண்டும் மீண்டும் பிறப்படுத்தக்கூடியதாக இன்றைக்கு பிறப்பு வருகிறது என்றால் இறப்பு உண்டு. அந்த இறப்பை தருபவன் யார்? அந்த காலன். அந்த காலன் என் முன்பாக வரும் நேரத்திலே நீ வந்து முன்பாக நின்று அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்டு அந்த பொற்பாதமும் ஆகி வந்து அந்த பொன்னாலாகிய பாதங்களை பார்த்த மாத்திரத்திலே காலன் பயந்து ஓடி விடுவான். ஏனென்றால் இந்த கஷேத்திரம், இந்த இடம் மார்க்கண்டேய மகரிஷிக்காக காலனை காலால் உதைத்த தலம். ஏற்கனவே ஒரு தடவை பட்டுட்டான் இல்லையா காலன்? ஆகா, இந்த திருவடிதானே நம்மை அன்றைக்கு வீழ்த்தியது. எல்லாருக்கும் காலத்தை வரவேற்போம்னா நமக்கு காலத்தை வரவழைத்த திருவடி அல்லவா என்று பயந்து ஓடி விடுவார். அந்த பொற்பாதமும் ஆகி வந்து அந்த பொற்பாதத்தை காட்டினால் இவன் பயந்து ஓடி போயிருவான். இந்த காலன் வரவில்லை என்றால் எனக்கு மரணமில்லாத பெருவாழ்வு,
மீண்டும் ஒரு ஜனனமும் கிடையாது. மரணம் இல்லையே ஜனனம் இல்லை, பிறவியை வென்றுவிடலாம் என்பதை எவ்வளவு அழகான ஒரு ப்ராசஸ். அம்மை இங்கே வந்து உயிர்களுக்கு செய்யும் அந்த அருளின் தன்மையை அழகாக ஒரு பட்டியல் போட்டு, அது மட்டுமா, வினைகளை தீர்த்தல், இந்த அறியாமை என்ற ஆணவத்தை நீக்குதல், அது மட்டும் இல்ல, அவ்வியம் தீர்த்தல் என்பது வினைகளை நீக்குதல், அறியாமையை நீக்குதல், அது மட்டும் இல்ல, ஆண்டு என்ற சொன்ன மாத்திரத்திலே சிவபோகத்தை தந்து, பேரானந்தத்தை தந்து, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் போதே இந்த காலம் வந்து நிற்க முடியாது. இந்த ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலம் என்மேல் வரும்போது வெளி நிற்க, அம்மா நீ வந்து நின்னுட்ட, உன்னுடைய பொற்பாதத்தை கண்டுவிட்டால் அந்த காலம் பயந்து ஓடிவிடுவார். மரணமில்லாத பெருவாழ்வை தந்து இந்த சிவானந்தத்திலே அடியேன் மூழ்கி இருக்க வேண்டும் என்று அவர் அனுபவித்த அனுபவத்தை இங்கே சொற்களாக்கி நமக்கு தந்திருக்கிறார். அந்த தூக்கிய திருவடி, என்னுடைய திருவடி என்பதே பேரானந்தம் தரும் பொருள், சச்சிதானந்தம் தரும் பொருள். அந்த மேலான அந்த திருவடியை பற்றி கொண்டாலே நமக்கு மீண்டும் பிறவி என்பது இல்லை, பிறப்பு என்பதை நீக்குதல், மரணமில்லாத பெருவாழ்வு, இதை அடைந்த அந்த அருளாளர்கள் இந்த அம்மையின் சரணார விந்தங்களை பற்றி கொண்டால் யம பயமும் கிடையாது என்பதை உணர்த்தும் வண்ணமாக இந்த தலமும் அப்படிப்பட்ட தலம்தான். அக்கண்டைய மகிழ்ச்சிக்கா காலனை காலால் புதைந்த தலம் என்பதையும் நம் கண்முன்பே நிறுத்தும் வண்ணமாக அமைந்துள்ள அபிராமி அந்தாதியிலே 18வது பாடலாக அமைந்த அற்புதமான ஒரு பாடலாக அமைந்தது. இதை இன்றைக்கு சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருளும் குருவருளும் கூட்டியமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, நன்றி.